மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் என் கை நிறைய போல. வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்னைக்கு என்ன வேட்டைக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக காளான் முளைச்சிருக்கும். தெரியல, நான் ஏதோ ஒரு நினப்பில் வந்துட்டேன். காளான் வந்து இந்த இடத்துல அதிகமாக பூக்கும்னா நம்ம அந்த கரையாம்பூத்து அந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் வந்து நிறைய நிற்கும். நம்ம கரை ஓரத்தில் பார்த்தா கூட கொஞ்சம் வளர்ந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் போய்கிற கடை வந்து அவ்வளோவா நான் வந்து வரைக்கும் போனது இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் கிடைதான்ட்டு. பார்த்தீங்களா அது தெரியும், அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக நம்ம மண்டோட போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கமும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு புதர் தான். பார்க்கறதுக்கு தான் புதர், ஆனால் வந்து ரெண்டு பக்கமும் தோப்பு தான். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம். கரெக்டாக அந்த வழித்தடத்துல நம்ம நடந்து போனோம்னா தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது. ஒவ்வொரு டைமும் வேட்டைக்கு போகும்போது கவர் மறந்துடுறேன். இந்த டைம் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, நம்ம அவ்வளோலாம் பேசாமல் வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கரை ஓரத்தில் தான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதெல்லாம் தேட போகிறேன். ரொம்ப நேரம் பார்த்து வந்துகிட்டு இருக்கேன், ஆனால் என் கணக்கு எதுவும் த்ரெட் மாடலை. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வேட்டைக்கெல்லாம் போய்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, என்ன விஷயம்னா ஒரு குட் நியூஸ். நான் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை. நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய காலம் வந்து பார்த்ததில்ல, பறிச்சதில்லை. என்ன காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். மக்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சுது. இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் மறந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெருசாக நிற்கிதுன்ட்டு. என்ன விஷயம்னா மொத்தமாக எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக இருக்குது. இருக்க நான் வந்து உங்களுக்கு பிடிங்க லைவாக காமிக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பார்த்தீங்களா, இதுதான். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இவ்வளோ பெருசாக இது வரைக்கும் பிடுங்கினதே கிடையாது. அடியிலேருந்து விடணும். பார்த்தீங்களா வேறு எவ்வளோ தரும் போகுது. ஓகே, கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பிடிங்கியாச்சு. நேற்று தான் முளைச்சிருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிற்கிது. என்ன விஷயம்னா வந்து அதோட அடித்தண்டு சேர்த்து பிடுங்கணும். நம்ம வெறும் பூவை மட்டும் பிடுங்கக்கூடாது. அடித்தண்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிஞ்சாச்சு. இதில் பாதியே பிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் என் கை நிறைய எவ்வளோ இருக்குன்ட்டு. இவ்வளோ பர்சன்ட் நான் வரைக்கும் பிடுங்கினது தான், இதான் ஃபஸ்ட் டைம். மக்களே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஒன்று நிற்கிது, அப்புறம் அங்கே ஒன்று நிற்கிது, அங்கே 2 நிற்கிது. என்ன விஷயம்னா அந்த மாதிரி கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டா அது மண்ணை தோணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ காண கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும். சரி, ஓகே, அப்படி போய் பார்ப்போம் வேறு எதுவும் கிடைக்குதான். இந்த மாதிரி மேட்லலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் எதுவும் இல்லை. மக்களே ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன், ஒன்றும் கிடைக்கல. தேடி கிடைக்கல, ஆற்றுக்கே வந்துட்டேன். தான் நான் சொன்ன ஆறு. என்ன விஷயம்னா இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் ரொம்ப கலங்களாக இருக்குது. இல்லைன்னா நல்லா தெளிவாக இருக்கும். இலவசம் இணைப்பாக கொசுக்கிட்ட நிறைய கடி வாங்கியாச்சு. சரி, ஓகே, நமக்கு இன்னைக்கு இருந்தா இவ்வளோ தான். இது கம்மி கிடையாது, இது அதிகம் தான். சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வரட்டுமா? காலையாச்சும் நினச்சிட்டு போவோம், குளிக்கலாம் முடியாது. Follow me!